வீட்டு உபயோக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை 60 ரூபாய் உயர்ந்தது. 11 மாதங்களுக்கு பின் விலையை உயர்த்திய எண்ணெய் நிறுவனங்கள். சென்னையில் 14.2 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை 928 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. இதுவரை 868 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்கப்பட்டு வந்த நிலையில் 60 ரூபாய் விலை அதிகரிப்பு. கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை 115 ரூபாய் உயர்ந்து 2043 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை அதிகரித்துள்ளதால் ஹோட்டல் பண்டங்கள் விலை உயரும் அபாயம். சமையல் எரிவாயு உற்பத்தியை அதிகப்படுத்த சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு. வீடுகளுக்கு எரிவாயு தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தல். ஐந்து நாட்களாக குறைந்த தங்கம் விலை இன்று அதிரடியாக சவரனுக்கு 720 ரூபாய் உயர்வு. சென்னையில் சவரன் 1,20,400 ரூபாய்க்கு விற்பனை. தேனி, மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்த ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் திமுகவில் ஐக்கியம். மதுரையில் நடந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் இணைந்தனர். மகளிர் தின பரிசாக கேஸ் சிலிண்டர் விலையை மத்திய பாஜக அரசு உயர்த்தியதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கோடிக்கணக்கான குடும்பங்களின் மீது நிதிச்சுமை ஏற்றியது எதற்காக என பிரதமர் மோடிக்கு கேள்வி. நாளைக்கு மகளிர் தினத்தை அடிப்படையாக வச்சு இன்னைக்கு சிலிண்டர் விலைய 60 ரூபாய் உயர்த்தி மகளிருக்கு பரிசு கொடுத்திருக்கிறாங்க. வார்த்தைக்கு வார்த்தை நாரி சக்தின்னு சொன்னவங்களுக்கு இன்னைக்கு அந்த பெண் சக்தி கண்ணுக்கு தெரியலையா? தமிழ்நாட்டில் திமுகவின் பிரச்சார பீரங்கியாக இருந்த ஆளுநர் மாற்றம். தமக்கு மீண்டும் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்ற விரக்தியில் RN ரவி மேற்கு வங்கத்திற்கு கிளம்பிவிட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். நம்முடைய பிரச்சார பீரங்கியாக இருந்த ஆளுநர் திரு ரவி அவர்களை திடீர்னு மாத்திட்டாங்க. ஸ்டாலினுக்கு மறுபடியும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும் விரக்தியில அவர் கிளம்பிட்டார். அதிமுகவின் ரத்தத்தை உறிஞ்சும் பாஜக அதிமுக பொதுச் செயலாளரையே மாற்றிவிடும் என EPSக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. பீகாரில் நிதிஷ்குமாருக்கு நடந்தது போலவே தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கும் நடக்கும் என பேச்சு. மக்களை பற்றி கவலைப்படாம மக்கள் கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சா அது பாஜக. இப்படி யாருக்குமே நன்மை செய்யாத பாஜகவா அதிமுகவுக்கு நன்மை செய்ய போகுது? அதிமுகவுடைய ரத்தத்தை தான் உறிஞ்சி எடுக்கும். அதுதான் நடக்க போகுது. இதுல பழனிசாமிக்கு ஏதாவது டவுட் இருந்தா இதுக்காவது அவர் கொஞ்சம் தலையை தூக்கி பீகார்ல நடக்கிறத பார்க்கணும். விசுவாசத்தின் அடையாளம் OPS, துரோகத்தின் அடையாளம் EPS என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் தாக்கு. தம்மை காப்பாற்றுவதற்காக எது வேண்டுமானாலும் செய்பவர்தான் பழனிசாமி என்றும் முதலமைச்சர் பதவியையே திருப்பிக் கொடுத்தவர்தான் OPS எனவும் பேச்சு. விசுவாசத்திற்கு ஒரு OPS துரோகத்திற்கு அடையாளமாக இருக்கிறவர் தான் பழனிசாமி அவர்கள். பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள எது வேண்டுமானாலும் செய்வார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் அமர்ந்த முதலமைச்சர் இருக்கையில் நம்முடைய OPS அவர்களை 2 முறை அமர வச்சார். தன்கிட்ட ஒப்படைச்ச அந்த அரசாட்சியை
எந்த துரோகமும் இல்லாம திருப்பி ஒப்படைச்ச நேர்மைக்கு சொந்தக்காரர்கள் தான் ஓபிஎஸ். இபிஎஸ் சுயநல அரசியலால் அதிமுக அபகரிப்பு திமுகவாக மாறிக்கொண்டிருப்பதாக ஓபிஎஸ் ஆவேசம். இனியும் அதிமுகவில் தொடர்வது தன்மானத்திற்கு கேடு என்பதால் திமுகவில் இணைந்ததாக விளக்கம். திமுகத்தான் மாறியிருக்கிறது, மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இனிமேலும் அதில் பயணிப்பது தன்மானத்திற்கு கேடானது, திராவிடத்திற்கு மாறானது என்பதை உணர்ந்துதான் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களின் தலைமையை ஏற்று தாய்க்கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தொண்டனாகத்தான் நான் இன்றைக்கு இணைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதனை மிக்க பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள ஆளுநர் RN ரவியை ஆளுநர் மாளிகையில் சந்தித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஆளுநர் மாளிகை வளாகத்தில் உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரியுடன் மரியாதை நிமித்தமாக சந்திப்பு. ஈரோடு மாவட்டம் ஆந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மக்கள் மத்தியில் அதிமுகவிற்காக வாக்கு சேகரிப்பு. தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களிடம் செல்வாக்கு இழந்ததால் மகளிர் வங்கிக் கணக்கில் தலா 5000 ரூபாய் திமுக அரசு செலுத்தியதாக இபிஎஸ் விமர்சனம். அதிமுக வலியுறுத்திய காரணத்தால் தான் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருவதாக பிரச்சாரம். நாங்க 5000 ரூபாய் கொடுத்துட்டோம். எங்க கொடுத்த? ஏற்கனவே 3 மாசத்து பணம். இப்ப தேர்தல் வந்ததுனால மக்கள் இடத்துல செல்வாக்கு இருந்ததுனால 2000 ரூபாய் கொடுத்து 5000 ரூபாய் கொடுத்து மக்களை ஏமாத்துற. குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு எப்பொழுது பார்த்தாலும் பத்திரிகையில் விளம்பரம். எப்ப கொடுத்தீங்க? 2.5 ஆண்டுகள் கழிச்சு கொடுத்தீங்க. நான் தொடர்ந்து பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் இடத்துல நேரடியாக கேட்டுக் கொண்டிருந்தேன். சும்மாலாம் கொடுக்கல, அண்ணா திமுக அழுத்தம் கொடுத்தது. அதனால குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கிடைச்சு. தமிழ்நாட்டு மக்களை கடனாளியாக ஆக்கியதுதான் திமுக அரசின் சாதனை என இபிஎஸ் விமர்சனம். கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியதாக புகார். பொறுப்பேற்று 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் மீது கடன் சுமை சுமத்தியதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. வேற எந்த சாதனையும் கிடையாது. தமிழ்நாட்டில் கஞ்சா போதை ஆசாமிகளில் சர்வசாதாரணமாக கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. போதைப் பொருள் விற்பனை செய்பவர்களில் பாதி பேர் ஆளுங்கட்சியினர் என்பதால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார். அதே மாதிரி ரோட்ல போறவங்க வெட்டி சாய்க்கிறாங்க. இப்படி சர்வசாதாரணமா கொலை நடக்குது. இதுக்கு என்ன காரணம்? எல்லாம் கஞ்சா போதை ஆசாமிகள். இன்றைக்கு இந்த ஆட்சி வந்ததிலிருந்து இன்று வரை போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியல. ஏன்னா பாதி பேர் போதைப் பொருள் விற்பனையில ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் ஈடுபட்டு காரணத்தினால காவல்துறை அவர்களை கட்டுப்படுத்த முடியல. சமையல் எரிவாயு விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். வளைகுடா போரின் தாக்கம் நீண்ட காலத்திற்கு இருக்காது என்பதால் சுமையை மக்கள் மீது திணிக்கக்கூடாது எனவும் அறிக்கை. தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி திமுக அரசு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் அறிவிக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். சர்வதேச சந்தையில் போர் உள்ளிட்ட காரணங்களால் விலை உயர்வு ஏற்படும் போது இந்தியாவிலும் விலை உயர்வு தவிர்க்க முடியாதது என விளக்கம். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் தாவேக சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா கோலாகலம். தாவேக தலைவர் விஜயை பார்த்த உற்சாகத்தில் தளபதி என ஆர்ப்பரித்து வரவேற்ற மகளிர் படை.
தாவேக சார்பில் நடந்த சர்வதேச மகளிர் தின விழாவில் களை கட்டிய கலை நிகழ்ச்சிகள். எம்ஜிஆர் போல நீங்க இருக்க வேணுமே, எதிரியில்லா ஊர்வலத்தில் நீங்க வரணுமே, அலையலையாய் வந்த கூட்டம் உலகம் அறியுமே, அருமையான ஆட்சி வேணும் நீங்க தரணுமே. ஓடி வாராரு ஓடோடி வாராரு உங்க அவர் நம்ம தளபதி. சிலம்பாட்டம் ஆடி அசத்திய உலக சாதனை சிறுமியை உச்சி முகர்ந்து பாராட்டிய விஜய். எழுந்து நின்று ஸ்டாண்டிங் அவசியனே தந்துட்டாரு தலைவர். தாவேக சார்பில் நடந்த மகளிர் தின விழாவில் கௌரவிக்கப்பட்ட பெண் சாதனையாளர்கள். பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்களை மேடையேற்றி கௌரவம். மாமல்லபுரம் மகளிர் தின விழாவில் மகளிருக்கான பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்த விஜய். தாவேக ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்கள் குடும்பத்தினரை தவிர்த்து மீதமுள்ள மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என வாக்குறுதி. மக்கள் அரசு இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெருமகிழ்வுடன் அறிவிக்கிறோம். இதில் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியர்களாக இருப்பவர்களின் குடும்பங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு. இப்படி செய்வதால் கூடுதலான குடும்பங்கள் பயனடையும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்பதை நம் தாய்மார்கள் அனைவரும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வர் என்பது நமக்கு தெரியும். தமிழ்நாட்டில் அனைத்து அரசு பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவச பயணம் என தாவேக தேர்தல் வாக்குறுதி. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் இலவசம் எனவும் அறிவிப்பு. அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். தமிழகத்தின் எந்த மூலையில் இருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். தமிழகம் முழுவதும் இருக்கும் பெண்களின் மனதை அறிந்து நம் எண்ணத்தில் தோன்றியதுதான் இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். அண்ணன் சீர் திட்டத்தின் கீழ் பெண்களின் திருமணத்திற்கு தரமான பட்டுப்புடவையும் 1 சவரன் தங்கமும் இலவசமாக வழங்கப்படும் என விஜய் வாக்குறுதி. தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிரம் வழங்கும் வகையில் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் அறிவிப்பு. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிகப்பெரிய மகிழ்வை தருவது அந்த குடும்பத்தில் நடக்கும் திருமண கொண்டாட்டம் தான். அதை எந்த வருத்தமும் இன்றி முழு மன நிறைவுடன் கொண்டாட வேண்டும். அதற்காகவே நம் தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம் அதாவது 1 பவுன் தங்கமும் 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக 1 தங்க மோதிரம் வழங்கப்படும். கூடவே ஒரு பேபி வெல்கம் கிட்டும் வழங்கப்படும்.
பெண்கள் பாதுகாப்பிற்கு ராணி வேலுநாச்சியார் படை உருவாக்கப்படும் என விஜய் தேர்தல் வாக்குறுதி. பெண்களுக்கு எதிரான வழக்குகளை விரைந்து விசாரிக்க தவிக ஆட்சியில் அஞ்சலி அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றங்கள் உருவாக்கப்படும் எனவும் அறிவிப்பு. பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ராணி வேலு நாச்சியார் படை ஏற்படுத்தப்படும். சாதாரண உடையில் இருக்கிற இந்த படையைச் சேர்ந்த பெண்கள் பாடி கேம் உடன் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். இந்த திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 500 குழுக்கள் அமைக்கப்பட்டு பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரித்து விரைவாக நீதி வழங்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். மாணவர்களின் இடைநிற்றலை தடுக்க தாய் அல்லது பாதுகாவலருக்கு 15,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் காமராஜர் கல்வி உறுதி திட்டம் செயல்படுத்தப்படும். ரேஷன் கடைகள் மற்றும் பள்ளிகளில் மகளிருக்கு இலவச நாப்கின்கள் வழங்கப்படும் எனவும் விஜய் தேர்தல் வாக்குறுதி. இடைநிற்றலே இல்லாமல் செய்வதற்காக ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவி 15,000 ரூபாய் பொருளாதார உதவி தொகையாக வழங்கப்படும். பெண்களுக்கு மிகவும் தேவையான நாட்களில் பொது விநியோகம் நடக்கும் இடங்களான ரேஷன் கடைகள் மற்றும் பள்ளிகள், கல்லூரிகள் மூலம் அனைத்து பெண்களுக்கும் விலையில்லா சானிட்டரி பேட்ஸ் வழங்குவது உறுதி செய்யப்படும். நிதி இல்லை என கூறிவிட்டு பெண்களின் வங்கிக் கணக்கில் திடீரென 5,000 ரூபாய் வரவு வைத்தது எப்படி என திமுக அரசுக்கு விஜய் கேள்வி. தமிழ்நாடு பட்ஜெட்டிற்கான நிதியில் 30% முதலமைச்சருக்காக ஒதுக்கி கொள்ளையடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. நம்ம மாநிலத்துக்கான மொத்த பட்ஜெட் 4.39 லட்ச கோடிகள். இந்த பட்ஜெட்லேருந்து ஒதுக்குற நிதியில் 20% ஸ்டாலின் சாருக்கு போகுது, அதில் 10% அவங்க மந்திரிங்களுக்கு போகுது. மொத்தமாக 30% ஆச்சா? கவர்மெண்ட்டுக்கு தான் வரி கொடுப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட்டே ஒருத்தவங்களுக்கு வரி கொடுக்குதுன்னா அதுக்கு பேர் ஸ்டாலின் சார் டாக்ஸ் தானே. இதை விட நாகரிகமாக நீங்கள் அடிக்கிற கொள்ளையும் நீங்கள் அடிக்கிற ஊழலையும் சொல்ல முடியாது. கவர்மெண்ட்டில் காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விடிய காத்தால எல்லார் அக்கௌண்ட்லேயும் 5,000 ரூபா போடுறீங்களா? அது எப்படி? $2,000 போடுறீங்க, 3,000 போடுறீங்க, 4,000 போடுறீங்க, இதெல்லாம் எப்படி? தமது வாழ்க்கையின் தனிப்பட்ட பிரச்சனைகளை தாம் பார்த்துக் கொள்வதாக விஜய் பேச்சு. நாம் இணைந்து மக்களின் பிரச்சனைகளை மட்டுமே பார்ப்போம் என தவிக தொண்டர்களுக்கு அறிவுரை. அப்புறம் ரீசெண்டாக இருக்கிற நிறையா பிரச்சனைகளில் சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்கள் அதுக்கு போராடி ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. விவாகரத்து வழக்கு முடியும் வரை நீலாங்கரை வீட்டில் வசிக்க தன்னை அனுமதிக்க வேண்டும். செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் சங்கீதா தாக்கல் செய்துள்ள இடையீட்டு மனுவால் பரபரப்பு. அதிமுகவை சிறுமைப்படுத்த முயன்றது போல தவிக தலைவர் விஜயின் இமேஜை குறைக்க திமுக முயற்சிப்பதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றச்சாட்டு. விஜய் மனைவி விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்தது தொடர்பான கேள்விக்கு பதில். இதெல்லாம் திமுக வேணுண்டே பல எப்படியாவது தில்லுமுள்ளு பண்ணி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக இன்னைக்கு அன்புக்குரிய சகோதரர் தவிக தலைவருடைய இமேஜை குறைக்கணும் வைக்கணுன்ற அடிப்படையில் இதெல்லாம் பரப்பிவிடப்படுகிறது.
தமிழ்நாட்டை உலுக்கிய கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான மூவரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு. சிவகங்கையைச் சேர்ந்த சகோதரர்கள் சதீஷ், கார்த்தி மற்றும் தவசி குற்றவாளிகள் என கோவை மகளிர் நீதிமன்றம் அறிவிப்பு. கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் மூவருக்கும் ஆயுள் தண்டனை. சாகும் வரை சிறையில் அடைக்குமாறு கோவை மகளிர் நீதிமன்றம் உத்தரவு. கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கை விரைந்து விசாரித்த காவல்துறைக்கு நீதிபதி பாராட்டு. முதலமைச்சரின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப சிறப்பாக நடவடிக்கை எடுத்ததால் குற்றம் நடந்த 125 நாட்களில் தீர்ப்பு. கிருஷ்ணகிரி அருகே முன்னாள் திமுக நிர்வாகியால் 2.5 வயது பெண் குழந்தை பாலியல் கொலை செய்யப்பட்ட வழக்கு. வழக்கை சரியாக விசாரிக்கவில்லை என கூறி பெண் காவல் ஆய்வாளர் சுமித்ரா என்பவரை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை. கோவையில் அடுக்குமாடி குடியிருப்பில் மூதாட்டியை கொலை செய்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் விசாரணை தீவிரம். வீட்டில் பணிபுரிந்த நேபாள நாட்டு பணிப்பெண்ணையும் அவரது கூட்டாளிகளையும் பிடிப்பதற்காக 3 தனிப்படைகள் மகாராஷ்டிராவுக்கு விரைவு. சிவகங்கை மாவட்டம் கானூர் சுடுகாடு பகுதியில் 34 வழக்குகளில் தொடர்புடைய ரவுடியை போலீசார் சுட்டுப் பிடித்ததால் பரபரப்பு. காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றதால் துப்பாக்கிச் சூடு. நடப்பாண்டில் தமிழ்நாட்டிலும் மேற்கு வங்கத்திலும் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும். உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் பேசியபோது அமித்ஷா திட்டவட்டம். பாஜகவுக்கு வேலை செய்வதற்காக மேற்குவங்க ஆளுநராக RN ரவி நியமிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மமதா பானர்ஜி குற்றச்சாட்டு. ஆளுநர் மாளிகை மூலம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க பாஜக முயற்சிப்பதாக SIRக்கு எதிரான 2வது நாள் போராட்டத்தில் பகீர் புகார். করেন না বিজেপি ছাড়া, বিজেপির একেবারে প্যারেড করা ক্যাডার। শুনুন, বাংলা কিন্তু অন্য, তামিলনাড়ুতে যা করেছেন রোজ তামিলনাড়ুতে স্ট্যালিনদের জবাব দিতে হয়েছে, প্রতিদিন বেচারারা ফেস করেছে। বাংলায় ভোটের 1 মাস আগে কেন চেঞ্জ করলেন? 140 கோடி மக்களை கொண்ட இந்தியா ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கிக் கொள்ள அமெரிக்கா அனுமதி வழங்குவதா என காங்கிரஸ் காட்டமாக கேள்வி. மோடி போன்ற ஒரு பலவீனமான நபர் பிரதமர் பதவியில் இருப்பதே காரணம் எனவும் விமர்சனம். கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு பிற நாடுகளின் அனுமதி இந்தியாவுக்கு தேவையில்லை. கச்சா எண்ணெய் எங்கு மலிவாக கிடைக்கிறதோ அங்கு வாங்குவதாக மத்திய அரசு விளக்கம். மனிதாபிமான அடிப்படையில் ஈரான் கப்பலுக்கு இந்தியா அடைக்கலம் வழங்கியதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். உலகமே ஒரு குடும்பம் என்ற அடிப்படையில் அண்டை நாடுகளுக்கு உதவும் கொள்கையை இந்தியா கொண்டிருப்பதாக பேட்டி. அமெரிக்காவின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் ஈரானின் போர்க்கப்பலுக்கு கொச்சியில் அடைக்கலம் கொடுத்த இந்தியாவிற்கு ஈரான் நன்றி. கடினமான சூழலில் மனிதாபிமானத்துடன் ஒத்துழைப்பு வழங்கியதாக இந்தியாவிற்கான ஈரான் தூதர் பேட்டி. காசாவை போல அழியும் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகள். இஸ்ரேல் தாக்குதலில் அடுக்குமாடி குடியிருப்புகள் இடிந்து பாழாய் கிடக்கும் காட்சிகள். லெபனானின் கிழக்கு பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தீவிர வான்வழி தாக்குதலில் 26 பேர் உயிரிழப்பு. நபீச்சிட் நகரில் குடியிருப்புகள் மற்றும் சாலைகள் அழிப்பு. ஜெருசலேமின் பல்வேறு இடங்களில் அலறிய சைரன்கள். ஈரானிலிருந்து ஏவுகணைகள் தாக்க வருவது குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை.
அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிரான போரில் அண்டை நாடுகள் மீதான தாக்குதலுக்கு மன்னிப்பு கேட்டது ஈரான். ஈரானை தாக்க எதிரி நாடுகளுக்கு நிலப்பரப்பை பயன்படுத்த அனுமதி வழங்காத நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என அதிபர் மசூத் பெஷெஷ்கியான் அறிவிப்பு. ஈரான் சரணடைய வேண்டும் என்ற எதிரிகளின் விருப்பம் நிறைவேறாது. சரணடைய மாட்டோம் என ஈரான் அதிபர் மசூத் பெஷெஷ்கியான் உறுதி. சனி பெயர்ச்சி நிகழ்ந்த பிறகு வரும் முதல் சனிக்கிழமை என்பதால் சனி பகவான் கோவில்களில் குவியும் பக்தர்கள். தேனி மாவட்டம் குச்சனூரில் உள்ள சனி பகவான் கோவிலில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து வழிபாடு. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு கலை அறிவியல் கல்லூரியில் நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி. இந்த நூற்றாண்டுல இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்த காலகட்டத்தில் அங்க இன்னும் சில வீடுகளுக்கு மின்சாரமே இல்லைங்கிறாங்க. அப்ப 6 முறை ஆட்சி செஞ்சு நமக்கு என்ன புண்ணியம்? அப்ப நீலகிரி மாவட்ட மக்கள் உங்களுக்கு இத்தனை முறை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பா செக்ஷன் 17 பிரச்சனையை தீர்த்து 2021 2021 வாக்கு